வணக்கம். இன்று நம்ம நம்மளோட பொது நிர்வாகத்துல தொகுதி 4ல ஒன்றிய அளவில் நிர்வாக முறைகள் அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட பொது நிர்வாக பாடப்பிரிவுலேருந்து ஏற்கனவே 2 வகுப்புகள்ல 3 தொகுதிகள் முடிச்சாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4வது தொகுதி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல இன்றைக்கு தொகுதி 4ல இந்தியாவுல இருக்கக்கூடிய ஆணையங்கள் பத்தி நம்ம படிக்க போறோம். பல்வேறு துறை சார்ந்த அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் நம்ம நாட்டில் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு சிறப்பான முறையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதில் பல்வேறு நிறுவனங்கள், அதாவது ஆணையங்கள் எவ்வாறு மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கு உறுதுணையா விளங்குகிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பாடத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். மாணவர்களே, நம்ம பாடத்துக்கு போகலாம். இப்போ அதுல பாத்தீங்கன்னா பல்வேறு ஆணையங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். அடுத்து வரக்கூடிய இப்ப நம்ம நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வகுப்புகள்ல ஒவ்வொரு தலைப்புகளையும் தனித்தனியா விரிவா நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நிதி அப்படின்னு சொல்லும்போது இது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பினான்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு உரிய தமிழாக்கம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா NITI அப்படின்ற நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவின் மாற்றத்திற்கான ஒரு தேசிய நிறுவனம் அப்படின்ற அந்த விரிவாக்கத்தோட சுருக்கம் தான் இந்த நிதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய பணியாளர் தேர்வாணையம். இது உங்களுக்கு ஏற்கனவே நீங்க நம்ம படிச்சிருப்போம். நம்ம அந்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு 1926ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா மாநில பணியாளர் தேர்வாணையம் இருக்கு. இன்னும் கூட்டு மாநிலங்களோட பணியாளர் தேர்வாணையம் போன்றவையும் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தோட பங்களிப்பு என்ன, அதோட பணிகள் என்ன, அமைப்பு முறை என்ன, அதை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். அரசியலமைப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் அதுல தேர்தல் ஆணையத்துக்கு சம்பந்தமா சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நிதிக்குழு. நிதிக்குழு எவ்வாறு ஏற்படுத்தப்படுகிறது, அரசியலமைப்புக்கும் மற்ற இதுல எவ்வாறு நிதிக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது போக மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், எவ்வாறு இந்த ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது, அதோட பங்களிப்பு என்ன, எப்படி நியமனம் செய்யறது, அதுல உள்ள ஆணையர்கள் நியமனம் செய்யறது, அவங்களோட பணிகள் என்ன அப்படின்றதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். கடைசியா பார்க்கும்போது இந்த தொகுதி 4ல கடைசியா நிர்வாக சீர்திருத்த குழு. சீர்திருத்தம்னா என்ன, எதுக்காக சீர்திருத்த குழு உருவாக்கி இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை இப்ப நம்ம வரிசையாக நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிதி ஆயோக்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்தியாவோட மாற்றத்திற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது பாத்தீங்கன்னா 1950ல நம்மளோட திட்டக்குழு, நம்மளோட அரசியலமைப்பு மூலமா உருவாக்கப்பட்ட திட்டக்குழு. இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம நாட்டோட திட்டமிடுதலை ஒருங்கிணைச்சு செயல்படுத்தி நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு கருவியாவும் தூண்டுகோலாவும் விளங்கியக்கூடிய அந்த திட்டக்குழு, அந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அது பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு, சட்ட ரீதியான அமைப்பு நம்மளோட திட்டக்குழு. நிதி ஆயோக்னு சொல்லும்போது இது பாத்தீங்கன்னா இப்போதான் நம்ம உருவாக்கி இருக்கோம், ஒரு தீர்மானத்தின் மூலமா உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 2013 வரைக்கும் நம்மளோட திட்டக்குழு சிறப்பா செயல்பட்டுருச்சு. 2014ஓட அதோட அந்த குழுவோட பணிகள் நிறைவடைஞ்சு சரியாக சொல்ல போனால் ஜனவரி 1, 2015 அந்த தேதியிலிருந்து இந்த நிதி ஆயோக் என்ற அமைப்பு நம்ம இந்தியாவுல திட்டமிடுதல் சார்ந்த விஷயங்களை, கொள்கை ஒருங்கிணைப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதை சரியான பாதையில வழிநடத்தி செல்றதுக்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்றது. இதோட அமைப்பு இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், நிதி ஆயோக்கோட அமைப்பு. இந்த நிதி ஆயோக்கோட அமைப்புல கிட்டத்தட்ட 10 வகையான விஷயங்களை அடங்கி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முதலாவதா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர். அவர் தான் இந்த நிதி ஆயோக் அமைப்போட தலைவராக திகழ்கிறார். அவர் தான் அந்த ஆங்கிலத்துல சேர்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர்
மற்ற உறுப்பினர்கள் அதுல இருக்கக்கூடிய இந்த அமைப்ப வந்து முழுமைப்படுத்துறதுக்கு நம்மளோட பாரத பிரதமரோட பங்களிப்பு இதுல வந்து முக்கியமா இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2வது துணைத் தலைவர். இந்த துணைத் தலைவர் வந்து நம்ம பிரதமர் அவர்களால் நியமனம் செய்யப்படுகிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துறை சார்ந்த வல்லுனரா இருக்கலாம். இந்த பதவிக்கு வந்து தகுதியானவரா பிரதமர் நினைச்சார்ன்னா, அவர வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த நிதி ஆயோக்கோட துணைத் தலைவரா அவர் வந்து நியமனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழுவுல பார்த்தீங்கன்னா, இந்தியால கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய முதல்வர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா, இதுல உறுப்பினரா இருக்காங்க. தன்னோட மாநிலங்களுக்கு தேவையான விஷயங்கள கேட்டு அ பெறுவதற்காகவும், தன்னோட மாநிலங்களோட விஷயங்கள வந்து நிதி ஆயோக்குக்கு வந்து ஸ் சொ சொல்லி அத செயல்படுத்துறதுக்கு இந்த குழுவானது உறுதுணையா இருக்கிறது. அடுத்து 4வது பார்க்க போனோம்னா, பிராந்திய குழு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிராந்திய குழுல பார்த்தீங்கன்னா, ஒ 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வகையான பிரச்சனைகள வந்து தீர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிராந்திய குழு வந்து ஏற்படுத்தப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மாநிலமோ அல்லது ஒரு யூனியன் பிரதேசமோ அத உறுப்பினர்களா இருப்பாங்க. அதோட தலைவராவும் பிரதமர் வந்து திகழ்கிறார். இது தவிர இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு 4 விஷயங்கள சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம சொல்லப்போறது பார்த்தீங்கன்னா, 5வது விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா, முழு நேர உறுப்பினர்கள். இந்த நிதி ஆயோக்ல இருக்கக்கூடிய முழு நேர உறுப்பினர்கள். 6வதா பார்த்தீங்கன்னா, பகுதி நேர உறுப்பினர்கள் இருக்காங்க. பகுதி நேர உறுப்பினர்களா வந்து 2 பேர் வந்து நியமனம் செய்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்திலயோ, அல்லது ஆய்வு நிறுவனங்கள்லயோ ஒரு தனித்துவம், இல்ல நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து இந்த நிதி ஆயோக்ல வந்து உறுப்பினரா சேர்த்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பதவி வழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து 4 அமைச்சர்கள வந்து நியமனம் செய்றாங்க. மத்திய ராஜாங்க அமைச்சர்கள். அவங்க அந்த பதவி வகிக்கிறதுனால, அதன் மூலியமா என்ன பண்றாங்க, இந்த நிதி ஆயோக்ல வந்து உறுப்பினரா வர்றாங்க. ஆங்கிலத்தில வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 அமைச்சர்களையும் பார்த்தீங்கன்னா, பிரதமர் வந்து நியமனம் செய்றாரு. அதுக்கு அடுத்தாப்புல பார்க்கும்போது, நம்ம நிதி ஆயோக்ல ஒரு முதன்மை அ நிர்வாக அதிகாரி அப்படின்னு சொல்லி அவர வந்து நியமனம் செய்றாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய அரசாங்கத்தோட செயலாளர் நிலைக்கு அ குறையாம அந்த அளவுக்கு அந்த தரத்தில வந்து அவர் வந்து நியமனம் செய்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது தவிர இதுவரைக்கும் நம்ம சொன்ன உறுப்பினர்கள் தவிர, வேற ஏதாவது நிபுணர்கள் ஒரு 4 பேரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு பெற்றவங்க, நிபுணர்கள், இல்லாட்டினா வந்து அந்த துறை சார்ந்த வல்லுனர்கள், இந்த மாரி யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களையும் என்ன பண்ணலாம், நம்மளோட பாரத பிரதமர் அவர்கள் இந்த நிதி ஆயோக்கு தேவையான பொழுது அவங்கள வந்து என்ன பண்ணலாம், வரவேற்று இந்த குழுவுல வந்து இடம்பெற செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா பார்க்கும்போது, அதற்கு ஒரு செயலகம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிதி ஆயோக்ல ஒரு செயலகம். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட உறுப்புகள் வந்து ஒன்றிணைந்து இந்த நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பு வந்து உருவாக்கியிருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, 7 தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தில 7 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 7 தூண்கள் என்னன்னு பார்க்கும்போது, முதலா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் வரிசையா உங்களுக்கு வந்து என்னென்ன தூண்கள் இருக்குன்னு சொல்லிர்றேன். மக்கள் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து செயல்பாடு இருக்கணும். ம அதுல வந்து வளர்ச்சி இருக்கணும். எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இருக்கணும். வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அது வந்து சமத்துவம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து எல்லாத்தையும் உள்ளடங்கிய ஒரு உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 7 தூண்களும். இந்த 7 தூண்கள்ல முதலா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மக்கள். எல்லா அ திட்டமிடுதலும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ ஒரு சமூகத்துக்கான ஒரு திட்டமா இருக்கணும். ஒரு தனிநபர்களுக்கு வந்து போய் சேரக்கூடிய திட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, செயல்பாடு. இந்த செயல்பாடு அனைத்துமே மக்களுக்கான செயல்பாடு. எல்லா செயல்களும் மக்கள நோக்கியே போணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பங்கேற்பு. இதுல வந்து இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து குடிமகன்களும் இதுல பங்கேற்கணும்ன்றது, இது ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி, முன்னேற்றம். யாருக்கான வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம்? பெண்களுக்கான முன்னேற்றம். பெண்கள் வந்து முழுமையா அதுல வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான திட்டங்கள வந்து நாட்டில இருக்கக்கூடிய பெண்களோட முன்னேற்றத்திற்காக பல திட்டங்கள வந்து மத்திய அரசு மட்டுமல்லாம, மாநில அரசும் சேர்ந்து செயல்படுத்திக் கொண்டு வருகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில இன்க்ளூஷன் சொல்றாங்க. உள்
உள்ளார்ந்த அப்படின்னு அர்த்தம். அது வந்து யாரையும் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் வந்து நம்ம வந்து வெளியில விட்டுற முடியாது. அனைவருக்கும் உள்ளடங்கிய ஒரு பொருளாதார திட்டமிடுதலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து தா தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர், பின்தங்கிய வகுப்பினர், ஏழைகள் இந்த மாரி பல பிரிவினர் வந்து எல்லாருமே பயன்பெறணும். எல்லாருமே பயனாளிகளா இருக்கணும். எல்லாருக்கும் வந்து இந்த திட்டங்கள் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து அதுல வந்து முழு கவனமா இருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும்போது சமத்துவம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு வந்து இதுல வந்து சமத்துவத்த கொண்டு வரணும். அனைவருக்கும் போய் சென்று சேரணும் அப்படின்னு சொல்றதுல இந்த 6வது தூணா இருக்கிறது. கடைசியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வெளிப்படைத்தன்மை. அரசாங்கத்தோட ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தெரியப்படுத்தணும். மக்களுக்கு வந்து தெரியாம எந்த ஒரு ரகசியமும் இல்ல. அரசாங்கம் வந்து பொறுப்போடையும், வெளிப்படைத்தன்மையோட தான் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இந்த நிதி ஆயோக்ல இருக்கக்கூடிய முக்கியமான 7 தூண்கள்ல ஒன்றா கருதப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோட பணிகள். நம்ம நிதி ஆயோக் வந்து பல்வேறு பணிகள வந்து செஞ்சுகிட்டு வர்றாங்க. அதுல முதலாவதா இருக்கக்கூடிய பணிகள் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு மற்றும் மாநிலங்கள். இந்த மத்திய அரசுல இருக்கக்கூடிய தேசிய விருப்பம் அத வந்து அடையணும். மத்திய அரசுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான துறைகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீடித்த வளர்ச்சி அடையணும் அப்படின்றது இது ஒரு முக்கியமான பணியாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டாட்சி அமைப்பு. கூட்டாட்சி அமைப்புல அனைத்து மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வந்திருக்கணும். மத்திய அரசு மட்டும் இல்லாம, மாநில அரசுகளும் சேர்ந்து செயல்பட்டா தான் வந்து, சிறப்பான ஒரு நாட்ட வந்து கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த நிதி ஆயோக் வந்து 2வது பணிகளா இருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா, கிராமந்தோறுக்குமான திட்டங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு திட்டம், அடுத்து மாநிலங்களுக்கான திட்டம், 3வது பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி, இந்த 3 அடுக்கு முறையில வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் வந்து தன்னோட பணிகள வந்து சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 4வது பார்த்தீங்கன்னா, இது வந்து தொலைநோக்கு கொள்கை. அது வந்து நீண்ட கால திட்டமிடுதல் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்தீங்கன்னா, குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம். ஆனா, நிதி ஆயோக் நம்ம செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நீண்ட கால திட்டமிடுதல். நம்ம நாட்டுக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சிய வந்து ஊக்குவிக்கணுன்ற காரணத்துக்காக, நீண்ட கால திட்டமிடுதல வந்து அங்கீகாரம் பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான சமூகத்தில வந்து அம் அ ஏழை எளிய மக்கள், வந்து பட்டியலினத்தவர், பழங்குடியினர் இவங்கள வந்து சமூகத்துல வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்காக வந்து சிறப்பான ஒரு திட்டங்கள வந்து நம்ம வந்து நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நிதி ஆயோகோட பணிகள் பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ம் பல்வேறு திட்டங்கள வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு தேவையான சாத்தியக்கூறுகள், எப்படியெல்லாம் வந்து தேவைகள வந்து உருவாக்க முடியும்? சிறப்பான ஒரு அ அ திட்டங்கள வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். அத எப்படி வந்து தணிக்கை பண்றது? எப்படி மதிப்பிடுதல்? போன்ற வழிவகைகள தேடுது. நிதி ஆயோக் வந்து. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அ பல்வேறு விதமான ஆய்வு நிறுவனங்கள் இருக்கு. பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அந்த ஆய்வு நிறுவனங்களோட ஒரு ஒத்துழைப்பு நல்கி, அவங்க மூலியமா வந்து இந்த பொருளாதார திட்டமிடுதல வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு தேவையான விஷயங்கள செய்றாங்க. அத விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆங்கிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஆஃப் த ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு தகவல் களஞ்சியம். தேவையான வளங்கள வந்து உள்ளடக்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விதமான வளங்களையும் வந்து தேவையான பொழுது, தேவையான மாநிலங்களுக்கு ஆலோசனை மட்டும் இல்லாம, எவ்வாறு அத சிறப்பா செயல்படுத்தணும் அப்படின்ற போன்ற விஷயங்களையும் வந்து இது செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஏதாவது நம்ம வந்து அ குறிப்பிட்ட துறைகளுக்கு வந்து ஒரு திட்டமிடுதல் தேவை அப்படின்னு சொல்லும்போது, அந்த பணிகளையும் இவங்க எடுத்துக்கிறாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, தரம் உயர்த்துதல் பணி. நம்ம வந்து அனைத்து துறைகளையும் வந்து தொழில்நுட்ப தரத்த வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்றது, இந்த நிதி ஆயோக்கோட முக்கியமான பணியா இருக்கு. இறுதியா பார்க்கும்போது, கட்டமைப்பு பணிகள். எல்லா துறைகளையும் எப்படி வந்து நம்ம வந்து இந்த பொருளாதார திட்டமிடுதல வந்து சிறப்பான முறையில செய்யணுமோ, அதுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள வந்து செஞ்சு குடுக்குறது இந்த நிதி ஆயோக்கோட முக்கியமான விஷயம். கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னோவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புது விஷயங்கள புதுமையான விஷயங்கள வந்து உருவாக்குது. எதுலன்னா தொழில் முனைவோர் சார்ந்த விஷயங்கள்ல. இது வந்து இந்தியால மட்டும் கிடையாது. வெளிநாடுல இருக்கக்கூடிய இருந்தும் வல்லுனர்கள், துறை சார்ந்த வல்லுனர்கள். அது வந்து ஏற்கனவே நடைமுறைப்படுத்திட்டு இருக்கவங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து இந்த திட்டமிடுதல் செய்யும்போது, நம்ம நாடு வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சி பாதையில முன்னேறுறதுக்கு இந்த நிதி ஆயோக் வந்து மிகவும் அம் அம்
பயனுள்ளதாகவும், நம்ம சிறப்பானது ஒரு பணியையும் மேற்கொண்டு வருகிறது என்பதில் ஐயம் இல்லை. நம்ம வந்து இப்ப இன்னைக்கு 2வதா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மத்திய பணியாளர் தேர்வாணையம். இதோட அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளோட அரசியலமைப்புல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட 1919ஆம் ஆண்டு மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லும்போது, அதிலிருந்து அ இந்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, மொத நம்மளுக்காக வந்து அந்த இதில தான் வந்து சொல்றாங்க. அதில குறிப்பிட்டு சொல்லணும்னா, லீ கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது லீ குழு. அவங்க தான் வந்து இந்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் உருவாகுறதுக்கே வந்து ஆதாரமா திகழ்றாங்க. இது தவிர 1943ல உருவாக்கப்பட்ட அ சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. சைமன் குழு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க மத்திய பணியாளர் தேர்வாணையத்த வந்து என்ன பண்ணலாம்னா, கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரையும் குடுக்குறாங்க. மொத்தல இந்த 2 குழுவுக்கும் இடையில 1926ஆம் ஆண்டு என்ன பண்றாங்கன்னா, மத்திய பணியாளர் தேர்வாணையத்த வந்து இந்தியாவுல வந்து தோற்றுவிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு பெயர்கள்ல வந்து இருந்தா கூட, கடைசியா 1950 47க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்திற்கு பின்னாடி அந்த அதே பெயர்ல இருந்தா கூட, 1950க்கு அப்புறம் நம்ம வந்து மத்திய பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டோம். இந்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் பார்த்தீங்கன்னா, 3 வகையில இருக்கு. ஒண்ணு வந்து ம மத்திய அரசுக்கான தேர்வுகள நடத்தி செயல்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மாநில பணியாளர் தேர்வாணையம் மற்றும் 2 மாநிலங்களுக்கான பணியாளர் தேர்வாணையம் அல்லது 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கான பணியாளர் தேர்வாணையம் சொல்லி 3 வகையா நம்ம பிரிச்சிருக்கோம். இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியலமைப்பு பிரிவு பல்வேறு பிரிவுகள் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 315வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, அ மத்தியிலயும், மாநிலங்களுக்கும் ஒரு பணியாளர் தேர்வாணையம் வேணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு விதி அதுல சொல்லியிருக்கு. 316வது விதி பார்த்தீங்கன்னா, உறுப்பினர் மற்றும் தலைவரோட நியமனத்த பத்தி பேசுது. அடுத்ததாக அரசியலமைப்பு பிரிவு 317 அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்றது. உறுப்பினர்களையும், பிற தலைவர்களும் பார்த்தீங்கன்னா, எவ்வாறு பதவி நீக்கம் செய்றது, தற்காலிக பதவி நீக்கம் எப்படி செய்றது, போன்ற விஷயங்கள்லாம் அதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 318 அரசியலமைப்பு விதி வந்து, அ நடத்தை விதிகள். உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்ன்றது மாரி, அ பணி சார்ந்த விதிகளையும் உருவாக்கக்கூடியது இந்த அரசியலமைப்பு விதி. அடுத்து 319 பார்த்தீங்கன்னா, ஒரு உறுப்பினர் வந்து தன்னோட அ சொந்த அலுவல் பிரச்சனைகள் காரணமாக உறுப்பினராக தொடர முடியாமல் செய்வதற்காக இந்த அரசியலமைப்பு விதி உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா, 320 அரசியலமைப்பு விதி. இது என்ன சொல்லுதுன்னா, அ மத்திய பணியாளர் தேர்வாணையத்தோட பணிகள பத்தி விரிவாக எடுத்துரைக்குது. 321 அரசியலமைப்பு பிரிவு, அ இந்த பணிகள வந்து விரிவாக்கம் செய்யும்போது என்னென்ன பணிகள வந்து விரிவாக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, அதற்கு அடுத்ததாக 322 நம்மளோட மத்திய பணியாளர் தேர்வாணையத்தோட செலவினங்கள், செலவு கணக்குகள வந்து அத வந்து அறிக்கையா வந்து குடுக்குறாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, 322வது அரசியலமைப்பு பிரிவு என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவருக்கு வந்து அறிக்கைகள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி அரசியலமைப்புல பல்வேறு விதமான விதிகள் வந்து நம்ம மத்திய பணியாளர் தேர்வாணையத்த பத்தி சொல்லியிருக்கு. இதோட கட்டமைப்புன்னு பார்க்கும்போது, இதுல அம் ஒரு அ ஒரு தலைவரும், அ 3 உறுப்பினர்களும் இதான் வந்து முதலா நம்ம சுதந்திரத்துக்கு பின்னாடி 4 உறுப்பினர்கள் தான் அதுல வந்து செயல்பட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அரசியலமைப்புல வந்து எந்த ஒரு அ தனிப்பட்ட முறையில தலைவருக்குரிய தகுதிகள் மற்றும் உறுப்பினருக்கான தகுதிகள பத்தி அதுல வந்து பேசல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, குடியரசுத் தலைவர் வந்து அதுக்குரிய அ பணி சார்ந்த விஷயங்களையும், இதர வகையிலயும் என்ன பண்ணலாம்னா, அவரே வந்து என்ன பண்ணிக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால குடியரசுத் தலைவர் தான் முழுக்க முழுக்க இந்த ப பணியாளர் தேர்வாணையத்தோட அ தலைவரையும் மற்றும் உறுப்பினர் நியமனம் செய்றதுல முழு அதிகாரியாக அவர் செயல்படுகிறார். அ இப்ப தற்காலிகமா பார்த்தீங்கன்னா, அ 6லிருந்து 11 உறுப்பினர்கள் வந்து தலைவரையும் சேர்த்து வந்து இருக்கிறாங்க. அரசியலமைப்புல சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லியிருக்காங்க. பகுதி உறுப்பினர்கள் வந்து அ மத்திய அரசாங்கத்திலயோ, இல்ல மாநில அரசாங்கங்களையோ குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளாவது பணி அனுபவம் பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ பொதுவான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவு பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்காங்க.
பப்ளிக் ஆர்டர்ல வந்து அந்த மாரி விஷயங்கள்ல வந்து அவர் வந்து ஒரு சிறப்பு தகுதி பெற்றிருந்தா மட்டும் போதும் தவிர, மற்றபடி அவரோட வந்து தகுதிகள் வந்து அது வந்து எதுலயும் அரசியலமைப்புல நிர்ணயிக்கப்படவில்லை. இந்த மத்திய பணியாளர் தேர்வாணையத்தோட அ கட்டமைப்பு பார்த்திருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஆ 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. முதலில் எது வருகிறதோ, அதுவரைக்கும் என்ன பண்ணலாம்? அவங்க வந்து பணி நியமனம் செய்யலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா, அரசு பணியில வந்து வேற எந்த ஒரு அரசு பணிக்கும் இவங்க செல்ல முடியாது. இந்த பதவி காலத்துக்கு அப்புறம். இந்த 6 ஆண்டுகள் பதவி காலத்துக்கு அப்புறம், ஒரு தலைவர் வந்து வேற பதவிக்கு செல்ல முடியாது. அரசு பணிக்கு செல்ல முடியாது. மீண்டும் வந்து இதே பதவிக்கு வர முடியாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உறுப்பினர்கள் என்ன பண்ணலாம்னா, மாநில பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவரா வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பணிகள் பார்க்கும்போது என்னது, முதலாவது பணி, முக்கியமான பணி என்னன்னு சொல்லும்போது, அ ஆட்சேர்ப்பு. ஏன்னா வந்து இந்தியாவுல வந்து மத்திய பணியாளர் தேர்வுன்றது ஒரு ஆட்சேர்ப்பு முகமை. ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு கூட. ஏன்னா வந்து நம்மளோட அரசியலமைப்பிலே இத வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அரசியலமைப்பு விதி 315லிருந்து 323 வரைக்கும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதிலேயே வந்து சொல்லியிருக்கிறதுனால, இது வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாம, ஆட்சேர்ப்பு நம்மளுக்கு தேவையான அகில இந்திய பணிகள்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா சர்வீஸ் மற்றும் மத்திய பணிகள். அதுல வந்து குரூப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பணிகளுக்குமா 59 பணிகள் இருக்கு. இது அகில இந்திய பணிகள் வந்து ஒரு 3 பணிகள் இருக்கு. இந்த பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு முகமையா இது செயல்படுது. இது வந்து முதலாவது பணி. 2வது பணி பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து எந்த வகையில வந்து தேர்ந்தெடுக்கலாம்? எந்த முறையில வந்து ஒவ்வொரு ஆ ஆட்களையும் வந்து பணிக்கு வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ஏதாவது இப்ப நியமனம் செஞ்சாச்சு, ஆட்தேர்வு பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஏதாவது அவங்களுக்கு வந்து பணி சார்ந்த விஷயங்கள்ல குறைபாடுகள் இருந்துச்சுன்னா, அது வந்து ஒழுங்கு நடவடிக்கைன்னு நம்ம சொல்றோம். அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்குறது பார்த்தீங்கன்னா, நம்ம பணியாளர் தேர்வாணையம். என்ன மாரியான பிரச்சனைகளுக்கு வந்து எப்படி ஒரு பணியாளர் வந்து ஒழுங்கு நடவடிக்கை செய்றது? அது பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கை அதுல வந்து சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஒண்ணு பார்க்கும்போது, அவரோட பதவியிலருந்து இறக்கலாம், தற்காலிக பணி நீக்கம் செய்யலாம், நிரந்தர பணி நீக்கம் செய்யலாம், மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஏற்பட்ட நஷ்டத்த அந்த ஒரு குடிமைப் பணியாளர்னால ஏற்பட்ட நஷ்டத்த வந்து திரும்ப பெறலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பதவி உயர்வ நிறுத்தி வைக்கலாம். இதர படிகள் மற்றும் சம்பளங்கள வந்து நிறுத்தி வைக்கலாம். இந்த மாரி கட்டாய அவர் ஓய்வுக்கு அனுப்பலாம். இந்த மாரி பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகள் இருக்கு. அது சார்ந்த விஷயங்கள வந்து என்ன பண்ணலாம்னா, அரசுக்கு வந்து ஆலோசனை வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர ஏதாவது நம்ம அரசு அதிகாரிகள் வந்து அரசாங்க வேலைய செஞ்சதுனால, பொதுமக்களுக்கோ, இல்ல வேற தனிநபருக்கோ இழப்பீடு ஏற்பட்டுச்சுன்னா, அந்த இழப்பு வந்து எவ்வளவு தொகை நிர்ணயம் செய்யலாம்? அந்த இழப்ப வந்து நம்ம மத்திய ஒதுக்கு நிதியிலிருந்து எப்படி வழங்கலாம்? இது சார்ந்த விஷயங்கள வந்து ம மத்திய அரசுக்கு ஒரு ஆலோசனை செய்யக்கூடியது. இது வந்து ஒரு முக்கியமான பணி. இந்த இழப்பானது அரசாங்க அதிகாரிகள் அரசு வேலையை செய்யறதுனால ஏற்பட்டதா இருக்கணுமே தவிர, அவரால வந்து தனிப்பட்ட முறையில வந்து அது வந்து நஷ்டம் ஏற்படுத்திறக் கூடாது அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. இது தவிர நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள் ஏதேனும் கேட்டுக்கொண்டாங்கன்னா, அந்த பணிகள வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விதிகள உருவாக்குறது அரசு பணியாளர்களுக்கு என்ன மாரியான விதிகள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான பணி. எல்லாமே வந்து பார்க்கும்போது, மத்திய பணியாளர் தேர்வாணையம் வந்து ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்பா தான் இருக்கு. ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பா இது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அறிக்கைய வந்து சமர்ப்பிக்கணும் குடியரசுத் தலைவர். அத வந்து குடியரசுத் தலைவர் என்ன செய்வாரு, நம்மளுடைய 2 அவைகளுக்கும் என்ன பண்ணுவாருன்னா, அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அ ஏற்கனவே மத்திய பணியாளர் தினம் வந்து ஆலோசனை சொல்லியிருக்காங்க. என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற விஷயங்கள வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தோட அங்க வந்து சமர்ப்பிச்சுருவாரு அப்படின்னு சொல்றாங்க. மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஒரு ஆலோசனை அமைப்பு. இருந்தாலும் குடியரசுத் தலைவர் வந்து அம் நம்மளோட பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர வந்து அ பதவி நீக்கம் செய்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனைய வந்து அவரு கேட்கலாம். அப்படி உச்சநீதிமன்றத்த ஆலோசனை கேட்டு, அந்த உச்சநீதிமன்றம் ஆலோசனை சொன்னாங்கன்னா, அத வந்து
குடியரசுத் தலைவர் அந்த ஆலோசனைய கண்டிப்பா கேட்டாகணும். அந்த ஆலோசனை வந்து குடியரசுத் தலைவர கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு அ முக்கியமான ஒரு விஷயமாக இதில நம்ம பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது, அடுத்ததா நம்ம நம்ம வந்து பார்க்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து பார்க்குறோம். இந்த தேர்தல் ஆணையம் நம்ம வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய சுதந்திரமா தேர்தல் வந்து நடத்தணும். வந்து நம்மளோட தேர்தல் ஆணையத்தோட முக்கியமான பணி பார்த்தீங்கன்னா, மக்களாட்சிய வந்து அ நிலைநிறுத்துறது மற்றும் இல்லாம, அ நம்மளோட பிரதிநிதிகள், சரியான பிரதிநிதிகள வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து, அதுவும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வந்து என்ன பண்ணணும், இந்த தேர்தல நடத்த வேண்டியது இந்த தேர்தல் ஆணையத்தோட மிக ஒரு முக்கியமான பொறுப்பாகும். இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு முதன்மை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் வந்து இருக்கிறாங்க. இதான் இதோட அமைப்பு. இதுல வந்து பல்வேறு வரலாற்று பின்னணிகள் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 1950ல இருந்து 1989 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் மட்டும் தான் இருந்தாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 61வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டுட்டு வர்றாங்க. 1989ஆம் ஆண்டு கொண்டுட்டு வர்றாங்க. அந்த திருத்தச் சட்டத்துல என்ன கொண்டு வர்றாங்கன்னா, 21 வயது அ வாக்களிக்கும் உரிமை வயதிலிருந்து 18 வயதா வந்து என்ன பண்றாங்கன்னா குறைக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, வாக்களிக்கக்கூடிய நபர்கள் வந்து எண்ணிக்கை வந்து மக்கள் வந்து அதிகமாகுறாங்க. அப்போ அதோட பொறுப்பும், பணிகளும் வந்து அதிகமா இருக்கறனால, 1989ஆம் ஆண்டு என்ன பண்றாங்கன்னா, அ தேர்தல் ஆணையத்துல வந்து கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்கள வந்து என்ன பண்றாங்க, நியமனம் செய்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது, 1990ஆம் ஆண்டு மறுபடியும் குடியரசுத் தலைவர் என்ன பண்றாங்கன்னா, பழைய நடைமுறையே இருக்கட்டும். எப்படி வந்து ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தாரோ, அதே மாரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப மறுபடியும் மீண்டும் என்ன பண்றோம், 1993ஆம் ஆண்டு பல்வேறு பணி சுமை காரணமாக குடியரசுத் தலைவர் என்ன பண்றாங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையத்த மறுபடியும் 2 தேர்தல் ஆணையர்களும் சேர்த்து தற்பொழுது 3 தேர்தல் ஆணையர்கள வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையத்துல பார்க்கும்போது, குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த தேர்தல் ஆணையாளர வந்து நியமனம் செய்றாரு. அது ஒரு தேர்தல் ஆணையர வந்து நியமனம் செய்றாரு. மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். அதுல 3 பேர்ல பார்த்தீங்கன்னா, முதன்மை தேர்தல் ஆணையர் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தின் தலைவராக விளங்குவார். இது தவிர பிராந்திய அளவுல பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையர வந்து நியமனம் செய்றாங்க. அ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செஞ்சா கூட, அவங்களோட பதவி நீக்க முறை வந்து பார்க்கும்போது, தேர்தல் ஆணையர்களையோ, மற்ற பிராந்திய ஆணையர்களையோ வந்து பார்க்கும்போது, நம்ம முதன்மை தேர்தல் ஆணையர் வந்து ஆலோசனை பேர்ல அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்றாங்க. இது வந்து நம்மளோட தேர்தல் ஆணையத்தோட அமைப்பு பார்த்தோம் நம்ம வந்து. அதுக்கு அடுத்தா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பணிகள் வந்து பார்க்குறோம். தேர்தல் ஆணையத்தோட பணிகள். ஒரு இந்தியாவுல சுதந்திரமா அ தேர்தல் நடக்கணும். அத வந்து அம் அம் தேர்தல் ஆணையம் வந்து தன்னோட கண்காணிப்பு மூலியமாவும், அ மேற்பார்வையின் மூலியமாவும் சிறப்பாக வந்து நடத்தி முடிக்குது. அதுதான் வந்து முக்கியமான பணி அப்படின்னு சொல்றாங்க. 2வது பணி பார்க்கும்போது, நம்ம அ குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்துவது, துணை குடியரசு தேர்தல் நடத்துவது போன்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாம, நம்ம சட்டமன்றத்தில இருக்கக்கூடிய மாநில சட்டசபைக்குரிய அ பிரதிநிதிகள தேர்ந்தெடுக்கிறது போன்ற விஷயங்கள அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. இது தவிர குடியரசுத் தலைவர் தேர்தல்ல எத்தன உறுப்பினர்கள் வந்து வாக்களிக்கலாம்? அந்த உறுப்பினர்கள் வாக்கு வந்து எவ்வளவு மதிப்பு இருக்கு? அவங்க வந்து வாக்குகளோட அ எவ்வளவு வாக்குகள் இருந்தா ஒருத்தர் வந்து வெற்றி பெற முடியும்? போன்ற விஷயங்களையும் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையம் தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது, கட்சிகளுக்கு சின்னம் வழங்கக்கூடியது. ஒ ஒரே சின்னத்த வந்து 2 கட்சிகள் பயன்படுத்திறக் கூடாம பார்த்துக்கிற வேண்டியது இந்த தேர்தல் ஆணையத்தோட முக்கியமான பணி. மத்திய அரசு, மாநில அரசு 2க்குமே சேர்த்து ஒரே தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கத்துக்கான தேர்தல வந்து பார்க்க மாட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனியாக மாநில தேர்தல் ஆணையம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன பணிகள்னு பார்க்கும்போது, அவங்க வந்து கட்சிகளுக்கு வந்து தேர்தல் செலவு வந்து கட்டுப்படுத்துறது. ஒருத்தர் வந்து இவ்வளோ தேர்தல் செலவு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. கட்சிகள வந்து பார்க்கும்போது, இந்த தேர்தல் ஆணையத்தில
பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தன பதிவு பண்ணியிருக்காங்க? யார் இன்னும் பதிவு பண்ணல? அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சிகள், அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மாநில கட்சிகளா? இல்ல வந்து தேசிய கட்சிகளா? அப்படின்னு சொல்லி என்ன பண்றது? இந்த பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு வந்து ம் பதிவுகள சொல்லி இந்த மாரி விரிவாக்கம் பண்ணக்கூடியது இந்த தேர்தல் ஆணையத்தோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் நடத்துறோம். அதுக்கு வந்து தேவையான ஆட்கள வந்து அதுல வந்து அம் மாவட்டத்துல இருந்து அந்தந்த மாநிலங்கள்ல இருந்து பணியாளர்கள வந்து கோரிக்கையின் அடிப்படையில வந்து என்ன பண்றாங்கன்னா, மாநில அரசு வழங்குறாங்க. அவங்கள வச்சு என்ன பண்றாங்கன்னா, நம்ம மாவட்ட தேர்தல் அலுவலர்களையும், பிற அலுவலர்களையும் என்ன பண்றாங்கன்னா, நியமனம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிகள் வந்து தங்களோட செலவு கணக்குகள வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நவீனமயமாக்கல்ல நம்ம பார்க்கலாம். ஆ இத தவிர பணிகள்னு சொல்லி பார்க்கும்போது, ஆங்கிலத்தில மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எவ்வாறு தேர்தல் சம்பந்தமா அ நட அம் இந்த கட்சிகளும், மக்கள் பிரதிநிதியா செயல்பட போறவங்களும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிகள வந்து உருவாக்கியிருக்காங்க. அம் அதுபோக பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்து இந்த நம்ம கட்சிகள் வந்து தொலைக்காட்சியிலயோ, இல்ல வந்து வானொலி மூலியமாவோ தங்களோட பிரச்சாரங்கள் செய்யும்போது, அதற்கான ரோஸ்டர்ன்னு சொல்லக்கூடியது. எவ்வளோ நேரம் வந்து அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அத வந்து அது சார்ந்த வரைமுறைகள வந்து உருவாக்குறது இந்த தேர்தல் ஆணையத்தோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சியிலும் வந்து அ குறைந்தபட்சம் 4% 4 மாநிலங்கள்ல இருந்து 4% என்ன பண்ணியிருக்கணும், அந்த மொத்த வாக்குகள்ல வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கணும். அவங்க தான் வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது இந்த தேர்தல் ஆணையத்தோட பணிகளாகும். இது தவிர இந்த நவீனமயமாக்கல் அப்படின்னு சொல்லும்போது, பல்வேறு விதமான நவீனமயமாக்கல் வந்து செஞ்சிருக்காங்க. குறிப்பா வந்து முதலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் பார்வையாளர்கள் நியமனம் வந்து பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறையிலிருந்து அ ஐஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இந்திய வருவாய் பணி அலுவலர்கள தேர்தல் பார்வையாளரா நியமனம் செஞ்சாங்க. இதுதான் வந்து முதன்மையான நவீனமயமாக்கல் நம்மளோட தேர்தல் ஆணையத்தோட. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 21 நாட்கள் பிரச்சாரம் பண்றது அப்படின்னு சொல்லி, அதுலருந்து என்ன பண்ணாங்கன்னா, 14 நாட்களா குறைச்சுட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, பணப்புழக்கங்கள வந்து குறைக்கலாம். தேவையில்லாத செலவுகள வந்து கட்சிகள வந்து செய்றத வந்து தடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தேர்தல் ஆணையம் வந்து நம்ம மக்கள் பிரதிநிதிகள் வந்து போட்டியிடும் பொழுதே, ஒவ்வொருவரும் எவ்வளவு தங்களுடைய சொத்துக்கள் மற்றும் பிற அ அசையா சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, தேர்தல் விண்ணப்பத்திலேயே நம்ம பூர்த்தி செஞ்சுருவோம். இருந்தாலும் தேர்தல் கணக்குகள அந்த தேர்தல் முடிஞ்சு 30 நாளைக்குள்ள சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி புதுசா வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அத வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, அ ம் பணப்புழக்கங்கள் தேர்தல்ல வந்து ஈடுபடுறத வந்து தேர்தல் ஆணையம் நேரடியா கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். 2வது முக்கியமான நவீனமயம்னா, இவிஎம் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின். அதாவது நம்ம இந்த மின்னணு வாக்கு இயந்திரம் அறிமுகம் வந்து கேரளா மாநிலத்தில முதலா அறிமுகப்படுத்துறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அ வளர்ச்சிய வந்து நம்ம தேர்தல் ஆணையத்தில ஏற்படுச்சுன்னே சொல்லலாம். தாக்கம்னு சொல்லலாம் நம்ம வந்து. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா, எபிக் கார்டு அப்படின்னு சொல்லி எலக்ட்ரல் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது புகைப்படத்துடன் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை. முதல்ல வந்து அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம அறிமுகப்படுத்துறாங்க. இதனால வந்து மாற்று நபர்கள், இல்ல வந்து தவறான வாக்குப்பதிவுக்கு தடை செய்யப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் கூடிய புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அட்டை வழங்கும்போது, அவங்கள வந்து அ நம்ம வந்து ஒரு சிறப்பான தேர்தல் களத்துல அவங்க வந்து மாற்று நபர்கள் இவருக்கு சார்பா வந்து வாக்களிக்காம தடை செய்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கணினிமயமாக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையம் வந்து. அனைத்து துறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களையும் நமக்கு தேவையான தகவல்கள வந்து கணினியிலருந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம். அந்த வசதிய அவங்க செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அ அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஆங்கிலத்துல வந்து வெப்சைட், இணையம் தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு இணையம் இருக்கு. மக்கள் வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் தங்களுக்கு தேவையான தகவல்கள வந்து அதில பார்வையிட்டுக் கொள்ளலாம். தேர்தல் ஆணையத்தோட பணிகள் என்ன? அவங்க வந்து எந்தெந்த இடத்துல வந்து இடைத்தேர்தல் நடத்தியிருக்காங்க? எத்தன தொகுதிகள வந்து
அவங்க வந்து இன்னும் காலியாக இருக்கிறது? எப்பொழுது அவங்க வந்து தேர்தல் நடத்துவாங்க? அவங்க பெற்ற வாக்குகள் என்ன? இந்த மாரி விஷயங்கள வந்து மக்கள் வந்து வெளிப்படையா தேர்தல் ஆணையத்தோட இணையத்துல வந்து பார்த்துக்கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா, அ தேர்தல் கல்வி, தேர்தல் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் லிட்ரசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தேர்தல் கல்விய வந்து மக்கள்ட்ட வந்து கொண்டு சேர்க்கிறதுல இந்த தேர்தல் ஆணையம் வந்து முக்கியமான பங்காற்றுகிறது. ஏன்னா, அவங்க வந்து மக்களுக்கு வந்து வாக்காளருக்கு சம்மந்தமா விழிப்புணர்வு தேவ. அவங்களுக்கு வந்து தேர்தல் சம்பந்தமா எந்த விதமான அச்சமும் இருக்கக்கூடாது. தங்களோட பிரதிநிதித்துவத்த வந்து முழுமையா வந்து தேர்தல் ஆணையத்து மூலியமா அவங்க வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விவிபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அது என்னன்னா, அ வோட்டர் வெரிஃபியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுது. நம்ம வந்து யாருக்கு வாக்களிச்சோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வந்து அது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இயந்திரத்தில வந்து ஒரு 7 நொடிகள் மட்டும் என்ன ஆகும்னா, நம்ம வந்து அந்த ஒரு வெள்ளை தாள்ல வந்து நம்ம யாருக்கு வாக்களிச்சோம்ன்றது ஒரு சின்ன துண்டு காகிதமாக வந்து வந்து விழுகிறோம். அதில நம்ம பார்த்துக்கலாம். வாக்களிச்சா நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து சத்தம் பீப் சத்தம் கேட்கும்னு தெரியும். அது மட்டும் இல்லாம, அந்த இயந்திரத்தில என்ன பண்ணலாம், நம்ம யாருக்கு வாக்களிச்சோம்ன்றதையும் பார்க்க முடியும். இது வந்து நாகாலாந்து மாநிலத்தில வந்து முதல் முதலா வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையம் வந்து தொடங்கி வச்சாங்க. இப்போ வரைக்கும் ஒரு சிறப்பானதா இருக்கு. எப்ப வந்து வாக்கு எந்திரத்திலயும் ஏதாவது நம்ம வாக்குகளோட எண்ணிக்கையில வந்து ஏதாவது மாறுதல் ஏற்படும் பொழுது, அந்த குறிப்பிட்ட இந்த விவிபேட் இயந்திரத்த வந்து என்ன பண்ணலாம்னா, எடுத்து சோதனை பண்ணி, அதுல வந்து எவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும்போது, அத நம்ம ஆய்வுக்கு எடுத்து, அதையே வந்து என்ன பண்ணலாம், அ முழுமையான தகவலாவும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வாக்கு இயந்திரத்தில உள்ள வாக்குகள் வேற மாரி இருந்தாலும், நம்ம விவிபேட்ல இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை தான் வந்து சரியானதாக நம்ம நீதிமன்றத்தின் மூலியமா கூட என்ன பண்ணலாம், தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுபோக கடைசியா வந்து பார்க்கும்போது, நோட்டா அப்படின்ற பொத்தான வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, NOTA நன் ஆஃப் த அபவ் அப்படின்னு அர்த்தம். மேற்கண்டவர்களில் எவரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதோட சின்னம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் மார்க் வந்து கிராஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சீட்டு. நம்ம வாக்குச்சீட்டோட மாதிரி வந்து அதில பதிவு பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ எத்தன பேர் போட்டியிடுறாங்களோ, அதுலருந்து கடைசியா இறுதியா ஒரு பொத்தான் வந்து வச்சிருப்பாங்க. நம்ம வந்து மேற்கண்ட எவருக்கும் நம்ம வாக்களிக்க விரும்பலைன்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த நோட்டா அப்படின்ற பொத்தான அழுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி பல்வேறு வகையான நவீனமயமாக்கல வந்து நம்மளோட தேர்தல் ஆணையம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நிதிக்குழுவ பத்தி பார்க்க போறோம். நிதிக்குழு நம்மளோட அரசியலமைப்பிலேயே சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு விதி 280 பிரகாரம் ம் நம்ம அரசியலமைப்பு உருவாக்குன 1950 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டு காலத்துக்குள்ள ஒரு நிதிக்குழுவ உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க குடியரசுத் தலைவரால வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்தப்படுது. ஒவ்வொரு 5 ஆண்டும் முடியறதுக்கு முன்னாடி ஒரு நிதிக்குழு வந்து என்ன பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் மாநிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மாநில நிதிக்குழு, மத்திய அரசுல அது வந்து ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறது. மத்திய அரசுல பார்க்கும்போது, குடியரசுத் தலைவரால மாநில மத்திய நிதிக்குழு வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து அரசியலமைப்புல அரசியலமைப்பு விதி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அது மூலியமாவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, நிதிக்குழுல பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ தலைவரும், 4 உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. இது வந்து மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அந்த உறுப்பினர்களோட தகுதி என்னன்னு பார்க்கும்போது, ஒரு உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா, அ உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறதுக்கு என்ன தகுதி? அல்லது அதுக்கு அ தகுந்த அ தகுதிய வந்து அவர் வச்சிருந்தாருன்னா, அவர வந்து என்ன பண்ணலாம், ஒரு உறுப்பினரா நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, கணக்கு மற்றும் தணிக்கையில வந்து நிபுணத்துவம் உள்ளவர் வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு உறுப்பினரா நம்ம வந்து அ குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பார்க்கும்போது, நிர்வாகத்துல கணக்கு மற்றும் நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள வந்து அவர் வந்து நிபுணரா இருந்தார்னா, அவரையும் வந்து உறுப்பினர் ஆக்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 4வதா பார்க்கும்போது, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அறிஞரா இருக்கிறவர வந்து என்ன பண்ணலாம்னா, உறுப்பினரா நம்ம வந்து குடியரசுத் தலைவர் மூலியமா நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல அ 1 ஒரு தலைவரும் 4 உறுப்பினரும் கொண்ட அமைப்பாக இது திகழ்கிறது. இதோட பணிகள் நம்ம வந்து அ மத்திய அளவுல இருக்கக்கூடிய பணிகள் பார்க்கும்போது,
மத்திய அரசுக்கு தேவையான அ மற்றும் மாநில அரசுக்கு தேவையான அம் வரி சார்ந்த விஷயங்கள் எவ்வாறு பிரித்துக் கொள்வது? எந்தன் அடிப்படையில வந்து இத பிரித்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகள் தன்னோட அ மானியங்கள் எந்த கொள்கை அடிப்படையில் பிரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் என்ன பண்றாங்க, இந்த நிதிக்குழு வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக மாநிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிராம உள்ளாட்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம் நம்ம வந்து. அதில ஏற்கனவே வந்து நம்ம பார்த்திருக்கோம். 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தகுதிய வந்து குடுத்திருக்கு. அவங்களும் வந்து தன்னாட்சி சுதந்திரத்த வந்து அடைஞ்சிருக்காங்க. அதுல ஏற்கனவே வந்து அரசியலமைப்பு பிரிவு இருக்கு. கிராமப்புற உள்ளாட்சியா இருந்தா அது வந்து 243 அப்படின்றதும், நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கமா இருந்தா 243 அப்படின்ற பகுதியும் பார்த்தீங்கன்னா, நிதி சார்ந்த விஷயங்கள பத்தி பேசுது. இருந்தாலும் அந்த 73வது மற்றும் 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலியமா தன்னாட்சி பெற்றனால, அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநில வருவாயிலிருந்து, இல்ல மாநில ஒதுக்கு நிதியிலிருந்து எவ்வளவு தொகை வந்து வழங்கணும் அப்படின்றது சொல்லக்கூடியது வந்து இந்த நிதிக்குழுவோட முக்கியமான பணியாகும். இப்போ வந்து மத்திய அரசுக்கு நம்ம வந்து எவ்வளோன்னு சொல்லியாச்சு. மாநில அரசு வந்து எந்த கொள்கையில வந்து நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராம உள்ளாட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 அடுக்கு முடிஞ்சிருச்சு. இது தவிர மத்திய அரசுக்கு வந்து அ எவ்வளவு நிதி ஆதாரங்கள வந்து சிறப்பான முறையில வந்து செலவு செய்ய முடியும். எப்படி வந்து தன்னோட பாலிசி அதாவது கொள்கைகள வந்து நிதி சார்ந்த கொள்கைகள உருவாக்கிக் கொள்ள முடியும். போன்ற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, இந்த நிதிக்குழு வந்து சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். மாநிலத்தில இருக்கக்கூடிய நிதிக்குழுவானது ஆளுநர் மூலியமா நியமனம் செய்யப்படுது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும். இதுல ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரசியலமைப்பிலே சொல்லியிருக்காங்க. 1960ஆம் ஆண்டு வரைக்கும் 10 ஆண்டுகள்ல அ பகுதி பி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பீகார், அஸ்ஸாம், அம் ஒரிசா, மேற்கு வங்கம். இந்த 4 மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதார நிதி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை சொல்லியிருக்காங்க. அது முதல் 10 ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வழங்குனாங்க. ஏன்னா, அங்க மட்டும் சணல் மற்றும் சணல் சார்ந்த பொருளோட ஏற்றுமதி இருக்கு. அந்த ஏற்றுமதிய ஊக்குவிக்கிறதுக்காகவும், அவங்களுக்கு தேவையான நிதிய குடுக்குறதுக்காகவும், இந்த நிதிக்குழு வந்து முதல் 10 ஆண்டுகளுக்கு வந்து அவங்க அந்த பகுதி ஆவன்னா அ மாநிலங்களுக்கு ஒரு சிறப்பு நிதிய வந்து வழங்கி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிதிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குடியரசுத் தலைவருக்கோ, இல்ல மாநிலத்தில இருக்கக்கூடிய ஆளுநருக்கோ என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு அறிக்கைய சமர்ப்பிக்கிறாங்க. அறிக்கையில வந்து குடியரசுத் தலைவர் வந்து எவ்வளோ அம் பணங்கள் வந்து நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதோட பரிந்துரைகள் என்ன? எதனால வந்து நம்ம வந்து இத இந்த இந்த நிதிக்குழுவோட வந்து அறிக்கைய வந்து ஏத்துக்கிட்டோம். போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவர் வந்து நம்மளோட பாராளுமன்றத்துக்கு தெரியப்படுத்துவாரு. நிதிக்குழுவானது முழுக்க முழுக்க வந்து ஒரு அ ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தானே தவிர, முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த துறைகளுக்கு தேவையான விஷயங்கள வந்து, எவ்வளவு வந்து நிதி விஷயங்கள வந்து நம்ம ஒதுக்கீடு செய்யணும். அது வந்து நம்மளோட வரவு செலவுகள் என்ன? மத்திய, மாநில அரசுகளோட வ வருவாய் இனங்கள் என்ன? செலவினங்கள் என்ன? போன்றவற்றை ஆராய்ந்து மற்றும் அந்தந்த மாநில முதல்வர்களுடன் அவங்க கேட்டுக்கொண்ட முதலீடு அ பல திட்டங்களுக்கான முதலீடு ஒவ்வொரு ஆண்டும் அவர்களிடமிருந்து பெற்ற விஷயங்களையும், மாநில அரசோட நிதி கொள்கை மற்றும் மத்திய அரசோட நிதி கொள்கையும் ஆராய்ந்து ஒரு பரிந்துரைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 15வது நிதிக்குழு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அ இப்ப வந்து 15வது நிதிக்குழு. அதுல வந்து நந்த் கிஷோர் சிங் அவர்கள் வந்து அதோட தலைவரா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அவரோட பணி பார்த்தீங்கன்னா, முக்கியமா சொல்லப்போனா 3 விதமான பணிகள் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ம் எவ்வளவு வரவு செலவு இருக்கு நாட்ல வந்து. பணம் சார்ந்த விஷயங்கள தரமான நம்ம வந்து எப்படி செலவு பண்றது? அதுபோக செலவினங்கள வந்து பணம் சார்ந்த விஷயங்கள எப்படி வந்து நாட்டுல வந்து வளர்க்கிறது? அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயங்களையும் இந்த 15வது நிதிக்குழு வந்து அதிக கவனம் எடுத்து நம்மளோட இந்திய நாட்டுக்காக பரிந்துரை செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட அறிமுகம் நம்ம பார்க்க போறோம்.
இது வந்து 1964ஆம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு. நம்மளோட அரசியலமைப்பின் மூலியமா உருவாக்கப்படவில்லை. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சுதந்திரமான அமைப்பும் கிடையாது. சட்டப்பூர்வமான அமைப்பும் கிடையாது. அரசியலமைப்பு மூலம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அங்கீகாரம் இதற்கு கிடைக்கவில்லை. அது வந்து ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில என்ன பண்ணாங்க, இந்த கண்காணிப்பு ஆணையத்த வந்து உருவாக்குனாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, 1963ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட திரு சந்தானம் குழு அறிக்கையின் அடிப்படையில இந்த ஊழல் கண்காணிப்பு ஆணையம் வந்து வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்க்கும்போது, இந்த அமைப்பானது ஒரு அ முதன்மை ஆணையாளரையும், ம் 2 ஆணையாளர்களையும் வந்து இதுல வந்து இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு அ பிரிவுகளா இது வந்து பிரிஞ்சிருக்கு. 3 பிரிவுகள் நம்ம வந்து சொல்லலாம். முதல் பிரிவு பார்த்தீங்கன்னா, அதோட செயலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2வது பிரிவு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3வது பிரிவு பார்த்தீங்கன்னா, துறை சார்ந்த விசாரணை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பிரிவும் இந்த அமைப்புல விளங்குது. அதுல முதல் அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளர், ஒரு தலைமை செயலாளருக்குரிய பதவி இருக்கக்கூடியவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதுல வந்து உறுப்பினரா இருக்கிறாங்க. இத தவிர 10 இயக்குனர்கள் வந்து இதுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2வதா இருக்கக்கூடிய பிரிவு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப பிரிவு. அதுல பார்த்தீங்கன்னா, 2 பொறியாளர்கள் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. இந்த பொறியாளர்களோட வேலை என்னன்னு பார்க்கும்போது, முக்கியமான பணி தணிக்கை செய்றது. அந்த அரசாங்கம் வந்து அ எந்தெந்த கட்டிடங்கள் மற்றும் அதை சார்ந்த விஷயங்கள வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, தணிக்கை பண்ணக்கூடியது ஒரு முக்கியமான வேலை. 2வது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தனிநபர்ட்ட இருந்து புகார் கடிதம் வந்துச்சுன்னா, அது சார்ந்த விசாரணைய வந்து என்ன பண்ணலாம், அவங்க தொடங்கலாம். இன்னொரு அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து ஆங்கிலத்தில சிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். மத்திய புலனாய்வு மையம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமைப்பு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது தொழில்நுட்பம் சார்ந்த தேவை ஏற்பட்டுச்சுன்னா, இந்த எந் இந்த பொறியாளர் மூலியமா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குறாங்க. ஏன் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையாளருக்கும், பிற அலுவலருக்கும் தேவையான தொழில்நுட்ப உதவிகள் தேவைப்பட்டா கூட, இந்த பொறியாளர்கள் வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது பிரிவு. அது வந்து பார்த்தீங்கன்னா, துறை சார்ந்த விசாரணை அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா, 14 இயக்குனர்கள் இருக்காங்க. அதுல வந்து 3 பேர் வந்து அ கு கு செயலாளர் தரத்திலயும், மீதி 11 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இயக்குனர் தரத்திலயும் இருக்கிறாங்க. இப்ப இந்த 3 விதமான அமைப்பு இருக்கு. இதோட நியமனம் இந்த கண்காணிப்பு ஆணையத்த வந்து எப்படி நியமனம் செய்றாங்கன்னு பார்க்கும்போது, அதுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வந்து இந்த கண்காணிப்பு ஆணையாளர நியமனம் செஞ்சா கூட, ஒரு குழு வந்து உருவாக்குறாங்க. அந்த குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட குழுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இடம் பெற்றிருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மோட பிரதமர் அவர்கள் மற்றும் அ மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர், உள்துறை அமைச்சர் இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த 3 பேர் கொண்ட அமைப்பு வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த அ ஆணையாளரையும், தம் முதன்மை ஆணையாளரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பட்டியல வந்து வழங்குறாங்க. அதிலிருந்து என்ன பண்றாங்கன்னா, குடியரசுத் தலைவர் வந்து இவங்கள வந்து நியமனம் செய்றாங்க. இதோட பங்களிப்பு நாட்டுக்கு வந்து ஊழல் தடுப்பு முகமையாக செயல்படுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான ஊழல் நிகழ்வுகளையும் வந்து இது வந்து விசாரணை செய்றது கிடையாது. ஒரு அ அ குடிமை அதாவது அ அம் நம்ம கட்டிடங்கள் போன்ற விஷயங்கள், அரசு வந்து பல்வேறு விதமான அ கட்டிடங்கள வந்து ம் கட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த கட்டிடங்கள் வந்து முறையா செஞ்சிருக்காங்களா? அது வந்து ஏதாவது ஊழல் இருக்கா? ஏதாவது வந்து நிதி சார்ந்த முறைகேடுகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? அப்படின்னு சொல்லி கண்காணிக்கக்கூடியது தான் இவங்களோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து உறுப்பினர்கள் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். அது வந்து குடியரசுத் தலைவர் அதுல வந்து சொல்லியிருக்காங்க. அ 5 வகையான விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பதவி நீக்கம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆங்கிலத்துல வந்து இன்சால்வென்ட் அதாவது திவாலானவர் என அறிவிக்கப்பட்டால், அவர வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த திவாலானவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வங்கியிலிருந்து பண மோசடி செய்தோ, இல்ல வேற அரசு நிறுவனம் வந்து பணம் வாங்கி மோசடி செய்தவரா இருந்தாலோ, என்ன பண்ணலாம்? அவர வந்து பணி நீக்கம் அப்படின்னு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மனநிலை சரியில்லாதவரா, அவரால வந்து ம் பாதிப்படைஞ்சா, அந்த இயலாமையின் காரணமா என்ன பண்ணலாம்? அவர வந்து பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, வேறு ஏதேனும் ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் வந்து வகிச்சார்ன்னா, அதனால வந்து என்ன பண்ணலாம்? நியமனம் செய்யலாம். அவர் வந்து 4வது பார்த்தீங்கன்னா, இந்த
உறுப்பினரானவர் ஒரு நிதி சார்ந்த அல்லது பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு, அவரோட நீதித்தன்மை வந்து குறையிற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, அவர வந்து என்ன பண்ணலாம்? இந்த பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு வாரம் அப்படின்னு சொல்றது. இந்த ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துல இருந்து விழிப்புணர்வு வாரம்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் கடைசி வாரம் இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் விழிப்புணர்வு வாரமாக கொண்டாடப்படுகிறது. ஏன் இத கொண்டாடுறாங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களோட பிறந்த தினம் வந்து 31 அக்டோபர். அத நினைவு கூரும் வகையிலயும், அவர வந்து நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்ற காரணத்துக்காகவும், இந்த அக்டோபர் மாசத்துல கடைசி வாரத்த ஊழல் கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரமாக மத்திய அரசு கொண்டாடிக் கொண்டு வருகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து தொகுதி 4ல அ இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து இந்தியாவுல வந்து நிர்வாக சீர்திருத்தம் அப்படின்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள், மாற்றங்கள் என்ன பண்ணலாம்? அது வந்து மறுபடியும் என்ன பண்ணலாம்னா, நம்ம திருத்தம் செஞ்சு, சிறப்பான ஒரு முறையில கொண்டுட்டு வரதுக்கு பேரு தான் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நிர்வாக சீர்திருத்தம். நிர்வாக சீர்திருத்தம்ங்கும்போது, நிர்வாகத்துல என்ன குறைபாடுகள் இருக்கு? காலத்துக்கு வந்து கால ஓட்டத்துக்கு ஏத்த மாரி பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுல வந்து கட்டமைப்பு மாற்றம் செய்யலாம். அடிப்படை கட்டமைப்பு மாற்றம் செய்யலாம். எதிர்காலத்த வந்து என்ன பண்ணலாம், சிறப்பான முறையில நம்ம கொண்டு போறதுக்காக நிர்வாகத்த இந்த சீர்திருத்தமானது செய்றோம் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பழைய காலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிர்காலத்துல நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 2யும் அலசி ஆராய்ந்து இந்த சீர்திருத்தம் செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட அவசியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம், அ இருவேறு பிரச்சனைகள வந்து அரசாங்கம் வந்து கையாண்டு கொண்டிருந்தாங்க. என்ன மாரியான பிரச்சனைகள்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 2ஆ வந்து உடையுது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி 2 நாடுகளா வந்து பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதற்கடுத்து பார்க்கும்போது, வறுமை வறுமை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்து அங்க இருந்துச்சு. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடிமைப் பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பதவி பதவியிலருந்து விலகவும் செஞ்சாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அ பணி மூப்பு காரணமா என்ன பண்ணாங்க, நெறைய காலி பணியிடங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரிகள் இங்கிலாந்து அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரோல்ல இருந்தக்கூடிய, அவங்க கட்டுப்பாட்டு பகுதியான நெறைய பிரின்சியல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒன்று சேர்க்கணும். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இது ஒரு புறம் இருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட காலனித்துவ ஆட்சி, அவங்களோட சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, இதத்தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பின்பற்றிக் கொண்டு வருகிறோம். நம்மளோட சுதந்திரத்துக்கு பின்னாடி. இது வந்து ஒரு பக்கமான நிகழ்வு. நம்ம வந்து எதுக்காக சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லப்போறது பார்த்தீங்கன்னா 2வது நிகழ்வு. இது பார்த்தீங்கன்னா, எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அ மக்கள் நல அரசா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ வந்து மக்கள் நல அரசுக்கு தேவையான விஷயங்களையும், வளர்ச்சி நிர்வாகம் சார்ந்த விஷயங்களையும், சீர்திருத்தம் ரொம்ப அவசியமா இருக்குது. அப்போ வந்து இந்த 2 பரிமாணங்கள்லயே இருந்து என்ன பண்றாங்கன்னா, அரசு வந்து சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதனால தான் இந்த நிர்வாக சீர்திருத்தம்ன்ற அமைப்பே வந்து என்ன பண்றாங்கன்னா, கொண்டுட்டு வராங்க. இப்ப நம்ம பார்க்க போறது முதல் நிர்வாக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த முதல் நிர்வாக சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா, அது வந்து 1966ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதோட தலைவரா வந்து மொரார்ஜி தேசாய் வந்து விளங்குனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹனுமந்தையா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அதோட நிர்வாக சீர்திருத்தத்தோட தலைவரா விளங்குனாரு. இதுல வந்து என்னென்ன மாரி விஷயங்கள் பார்க்கும்போது, நெறைய விஷயங்கள அவங்க கொண்டுட்டு வராங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுகளோட உறவுகள். ஏற்கனவே எவ்வாறு இருக்கு, மத்திய மாநில அரசு உறவு இருக்கு. இப்போ வந்து எந்த முறையில செயல்படணும் அப்படின்னு சொல்லி, அது சார்ந்த விஷயங்கள வந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து அரசுக்கு பரிந்துரை செய்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்கள் குறைதீர்ப்பு அப்படின்ற விஷயம். இது வந்து ஆங்கிலத்தில வந்து சிட்டிசன்ஸ் கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நம்ம ஸ்வீடன் போன்ற நாடுகள்ல இருந்து எடுத்தாளப்பட்ட ஒரு விஷயம். அ இங்கிலாந்துல கூட பப்ளிக் எக்ஸ்செக்கர் அப்படின்ற தலைப்புல வந்து நம்ம வந்து படிக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் குறை தீர்ப்பு. இந்த பொதுமக்களோட குறைகள வந்து எப்படிலாம் நிவர்த்தி செய்யலாம்? அதுக்குரிய பல்வேறு முறைகள் என்ன? நெறிமுறைகள் என்ன? அப்படின்ற விஷயங்களையும் இந்த முதல் நிர்வாக சீர்திருத்தத்தில வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து இந்த ஹனுமந்தையா தலைமையில ஏற்படுத்த குழு வந்து இவங்க வந்து செஞ்சாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 20க்கும் மேற்பட்ட அறிக்கைகள்
அந்த அறிக்கை தான் அந்த மத்திய மாநில அது ஒரு அறிக்கை. மக்கள் குறைதீர்ப்பு ஒரு அறிக்கை. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ 20 அறிக்கைகள்ல 580 பரிந்துரைகள் வந்து பண்றாங்க. அந்த 580 பரிந்துரைகள் வந்து கிட்டத்தட்ட 80% மேலான பரிந்துரைகள வந்து மத்திய அரசும், மாநில அரசும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏன்னா, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நிர்வாக சீர்திருத்த முறைகள வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது தவிர பல்வேறு சீர்திருத்தங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டுல உருவாக்கியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கோபால்சாமி ஐயங்கார் அறிக்கை. இவங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மத்திய அரசுல இருக்கக்கூடிய அமைச்சகங்கள ஒன்று சேர்க்கணும். பணியாளர்கள வந்து திறமையான பணியாளர்களா உருவாக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, O&M அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஆஃபீஸ் அண்ட் மெத்தட்ஸ், ஆர்கனைசேஷன் அண்ட் மெத்தட்ஸ் அமைப்பு மற்றும் முறைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இது பிரகாரம் ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களையும் இந்த ஆர்கனைசேஷன் அண்ட் மெத்தட்ஸ்ன்ற பகுதிய வந்து என்ன பண்ணணும் இருக்கணும். அது வந்து சிறப்பான நிர்வாகம் செய்யறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, இந்த கோபால்சாமி ஐயங்கார் அறிக்கை 1950ல உருவாக்கி அவங்க வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏடி குர்வாலா குழு 1951. இந்த குழு பார்த்தீங்கன்னா, அ பொது துறை நிறுவனங்கள் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி, அதுல வந்து அவங்க விளக்கம் குடுத்திருக்காங்க. சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதுபோக குடிமைப் பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒழுங்கு வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து அ ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஏடி கொர்வாலா குழு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ட சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்திய நிர்வாக சீர்திருத்தங்கள பத்தி ஒரு அறிக்கை குடுக்குறாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பால் ஆப்பிள்பி அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 2 அறிக்கைகள் குடுக்குறாரு. முதல்ல வந்து 1953ஆம் ஆண்டும், 2வதாக 1956ஆம் ஆண்டுலயும் அறிக்கைகள் வந்து குடுக்குறாங்க. அந்த முதல் அறிக்கை பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பொது நிர்வாகம் அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பு சார்ந்த ஒரு அறிக்கை குடுக்குறாங்க. 56ல பார்த்தீங்கன்னா, அ இண்டஸ்ட்ரியல் அண்ட் அ கமர்ஷியல் அண்டர்டேக்கிங் அப்படின்ற தலைப்புல ஒரு அறிக்கைய குடுக்குறாங்க. அதாவது தொழில்துறை சார்ந்த மற்றும் வணிகம் சார்ந்த எவ்வாறு வந்து மத்திய அரசோட பல்வேறு நிறுவனங்கள வந்து எடுத்து மத்திய அரசு நிர்வகிக்கலாம் அப்படின்ற தலைப்புல என்ன பண்றாங்க, இந்த பால் ஆப்பிள்பியோட அறிக்கை வந்து அதுல இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பல்வந்த்ராய் மேத்தா குழுவோட அறிக்கை 1957ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது வந்து நம்ம ஆங்கிலத்தில கம்யூனிட்டி டெவலப்மென்ட் புரோகிராம்னு சொல்லுவாங்க. சமுதாய வளர்ச்சி திட்டம் மற்றும் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி தேசிய அ ம் விரிவாக்க பணிகள். இந்த 2 பணிகளையும் வந்து எவ்வாறு உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு பயனுள்ளதா இருக்கும்? இதோட தாக்கம் என்ன இந்தியாவுல? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க வந்து சீர்திருத்தம் பண்ணி ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோத்தாரி குழு அறிக்கை முக்கியமான குழு 1976ஆம் ஆண்டு மத்திய பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் எவ்வாறு ஒரு சிறந்த முறையில இருக்கணும், எவ்வாறு தேர்ந்தெடுக்கணும், அதுல வந்து ஒழுங்கு நடவடிக்கை குடிமைப் பணியாளர் சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் என்னென்னலாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த கோத்தாரி குழு வந்து பல்வேறு பரிந்துரைகள வந்து வழங்கிச்சு. இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி அறிக்கை அப்படின்னு சொல்லி 1962ல வந்து உருவாக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமைப் பணிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள வந்து என்ன பண்றாங்க, பல்வேறு பரிந்துரைகள வந்து இவங்க வந்து வழங்குறாங்க. குடிமைப் பணியாளர் வந்து எப்படி நடந்துக்கிறணும், அவங்களோட பயிற்சி எப்படி குடுக்கணும், அவங்க வந்து புரொபேஷனரி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆண்டு வந்து பயிற்சி காலம். அந்த நேரத்தில வந்து அவங்கள எப்படி வந்து பயிற்சி குடுக்கணும், அவங்க வந்து திறமையா செயல்படுறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் செய்யணும்னு சொல்லி அதில சொல்லியிருக்காங்க. அடுத்து ஊழல் தடுப்பு குழு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம். திரு சந்தானம் கமிட்டி அவர்கள் தலைமையில என்ன பண்றாங்க, ஊழல் சார்ந்த தடுப்பு குழு வந்து நிர்வாக சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியா தேசிய காவல் குழு 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது வந்து தரம் வீர் அப்படின்ற ஒரு தலைமையில காவல்துறை வந்து எப்படி வந்து குற்றங்கள வந்து குறைக்கணும், பதிவேடுகள பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருளாதார சீர்திருத்த குழு பார்த்தீங்கன்னா, எல்.கே. ஜா அப்படின்ற ஒரு தலைமையில என்ன பண்ணாங்க, உருவாக்கியிருக்காங்க. நாட்டோட பொருளாதாரத்த மேம்படுத்துறதுக்கு இந்த குழு பரிந்துரை செய்தது. கடைசியா பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர்கள் மாநாடு 1997 சிறப்பான அரசாங்கம் மற்றும் பொறுப்பான அரசாங்க செயல் திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்த வந்து உருவாக்குறாங்க. அந்த திட்டத்திலிருந்து அரசாங்கம் பொறுப்பு மிக்கதாவும், வெளிப்படைத்தன்மையாவும் மற்றும் அ குடிமை பணியாளர் வந்து செயல்திறன் முன்னேற்றம் உடையவராகவும், ஒருங்கிணைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த கருத்துருவோட முதலமைச்சர்கள் மாநாடு நடக்குது. இது மட்டும் இல்லாம பல்வேறு நிபுணர்கள், அதாவது மீடியான்னு சொல்லக்கூடியவங்க, அம் பொதுமக்களோட சார்பா இருக்கக்கூடியவங்க, அம் மாநிலத்தோட இருக்கக்கூடிய செயலாளர்கள், இவங்க எல்லாம் வந்து ஒரு மாநாடு மாரி ஒரு கருத்தரங்கம் ஏற்படுத்தி, அது மூலியமா
ஒரு திட்டத்த கொண்டுட்டு வராங்க. அந்த திட்டத்துக்கு பேர் தான் சிறப்பான மற்றும் பொறுப்பான அரசாங்க செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாநில முதலமைச்சர் மாநாடுல இத வந்து நம்ம வந்து இந்த 3 அம்சங்களையும் சிறப்பா வந்து பேசியிருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இது 2வது நிர்வாக சீர்திருத்த குழு. இது திரு வீரமொய்லி தலைமையில உருவாக்கப்பட்டது. 15 மேற்பட்ட அறிக்கைகள் வந்து வழங்குனாங்க. அந்த அறிக்கையில முக்கியமான விஷயம், இதுல நம்ம பார்க்கிறோம் நம்ம தகவல் அறியும் உரிமை, நிதி நிர்வாகத்த வந்து வலிமைப்படுத்துறது, பொது அமைதி உருவாக்குறது, ஆளுமை நெறிமுறைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்ப இடர்பாடு காலத்துல எப்படி வந்து இந்தியாவ வந்து வளர்ச்சி அடையதா மாத்துறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுமைன்னு சொல்லும்போது இது வந்து மாஸ்டர் கீ அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட மின் ஆளுமையில முக்கியமான விஷயம். தகவல் அறியும் உரிமை அப்படின்னு சொல்லி, இந்த மாரி பல்வேறு அறிக்கைகள வந்து இந்த குழு நம்மளுக்கு 2வது சீர்திருத்த குழு வந்து நம்மளுக்கு வந்து வழங்குச்சு மத்திய அரசாங்கத்துக்கு. இப்ப நம்ம வந்து இதுவரைக்கும் பார்த்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக்ன்ற அமைப்பு, மத்திய பணியாளர் தேர்வாணையத்த பத்தி பார்த்தோம். தேர்தல் ஆணையத்த பத்தி பார்த்திருக்கோம். நிதிக்குழுவ பத்தி பார்த்திருக்கோம். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்த பத்தி பார்த்திருக்கோம். இதுபோக கடைசியா நம்ம பார்த்தது நிர்வாக சீர்திருத்த குழு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட தொகுதி 4ல இருந்து 6 தலைப்புகள வந்து நம்ம ஒவ்வொன்னையும் நம்ம தனியா பார்த்துருக்கோம். மாணவர்கள் நீங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த காணொளிய வந்து நீங்க வந்து முதல்ல இருந்து நீங்க பார்த்துட்டு வரணும். அப்பதான் ஒவ்வொரு நிறுவனமும் இந்தியாவுல வந்து சிறப்பான வளர்ச்சிய கட்டமைக்கிறதுக்கு எப்படி வந்து பயனளிக்குது அப்படின்னு சொல்லி இத நம்ம பார்க்க முடியும். இந்த அமைப்புகள நீங்க பார்த்து பயனடைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.